பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வாலா. நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய, தெரிந்திருக்க வேண்டிய 4 விஷயங்களை ஷேக் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹி தஆலா தங்களுடைய ஸலாஸத்துல் உஸூலுடைய ஆரம்பத்திலே குறிப்பிடுறாங்க. முதலாவது அல் இல்ம், மார்க்கத்தின் கல்வி, அல்லாஹ்வை பற்றி, அவருடைய நபியை பற்றி, இஸ்லாமிய அடிப்படைகள், ஆதாரங்களை பற்றி. இரண்டாவது அஸ்ஸானியா அல் அமலு பிஹி, அதன்படி அமல் செய்வது, செயல்படுதல். மூன்றாவது அஸ்ஸாலிஸா அத்-தஅவத்து இலைஹி, அதன் பக்கம் நாம் கற்றுக்கொண்ட கல்வி, அமல் செய்த கல்வி, அதன் பக்கம் மக்களை அழைப்பது. இதுவரைக்கும் நம்ம படிச்சோம். இப்ப அடுத்தது நான்காவது அர்-ராபிஆ அஸ்-ஸப்ரு அலல் அதா ஃபீஹி, இவ்வாறு அழைக்கும் போது ஏற்படக்கூடிய துன்பங்கள், சிரமங்களை பொறுத்துக் கொள்ளுதல். ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹி தஆலா அஸ்-ஸப்ர் அப்படின்னா என்னன்னு முதல்ல விளக்கம் கொடுக்குது. பொதுவா தமிழ்ல நம்ம சப்ர்னா என்ன சொல்லுவோம்? பொறுமை அப்படின்னு சொல்லுவோம். ஷேக் சொல்றாங்க, அஸ்-ஸப்ர் என்பது அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவதில் மனதை கட்டுப்படுத்திக் கொள்வதும், அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதை விட்டு மனதை தடுத்துக் கொள்வதும், அல்லாஹ் நிர்ணயித்த விதிகள் குறித்து அதிருப்தி கொள்வதை விட்டு உள்ளத்தை காத்துக் கொள்வதும் தான் அஸ்-ஸப்ர். அப்ப 3 விஷயங்கள் அதுல இருக்கு. முதலாவது அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவதை கொண்டு பொறுமை. இரண்டாவது அல்லாஹ் தடுத்ததை விட்டு விலகி கொண்டு கட்டுப்பாடு, பொறுமை கடைபிடிக்கிறது. மூன்றாவது அல்லாஹ் என்ன நாடிட்டானோ அந்த விதியை நாம் பொருந்திக் கொள்ளணும், அதுல அதிருப்தி கொள்ளக்கூடாது. நம்முடைய உள்ளத்தை உறுதியாக அல்லாஹ்வுடைய விதியின் பக்கம் பொறுமையாக சகித்து ஏற்றுக்கொண்டு இருக்கணும். ஒரு தாயி, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடியவருக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய துன்பங்கள், தொல்லைகள் வரும். மக்கள் எதிர்ப்பார்கள், திட்டுவார்கள், அடிப்பார்கள், கல்லெறிந்து கடுமையா துன்புறுத்துவார்கள். எல்லாமே ஒரு தாயி எதிர்கொள்ளக்கூடிய சூழல் வரலாம், அல்லாஹ் நாடினா. அப்ப அந்த நேரத்துல அவருடைய தாவா, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிற இந்த பணியை அவர் இந்த சிரமங்களை எல்லாம் பார்த்து பின்வாங்கி விட்டுட்டு ஓடிடக்கூடாது. பொறுமையாக நிலைத்து நிக்கணும், அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து நிக்கணும், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாம நிக்கணும், அல்லாஹ்வுடைய நாட்டத்தை மனதால பொருந்தி கொள்ளணும். இப்ப ஷேக் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, இந்த வகையில ஒரு தாயி அதிருப்தி, பொறுமை இல்லாத நிலை, இன்னும் சோர்வு, சோம்பேறித்தனமான ஒரு சோர்வுன அதை ஒருத்தர் அசதி அடைஞ்சிருது. இந்த மாதிரி விஷயங்களை விட்டு மனதை கட்டுப்படுத்த வேண்டும். நாம இதையெல்லாம் பார்த்து மனதை அதன் பக்கம் சாய வச்சிடக்கூடாது. அப்போ இதெல்லாம் நமக்கு சரிப்படாது அப்படின்னு நினைக்க கூடாது. நாம அல்லாஹ்வுக்காக பொறுத்து கொள்ளணும். எப்போதுமே அல்லாஹ்வின் பக்கம், மார்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒருத்தர் உற்சாகமாக இருக்க வேண்டும், தைரியமாக இருக்க வேண்டும், அதுல சோர்வடையாம சலிப்படையாமல் இருக்க வேண்டும். எவ்வளவு துன்பம் வந்தாலும் அதை பொறுத்து கொள்ள வேண்டும். ஏனென்று கேட்டா, நன்மையின் பக்கம் அழைக்கின்றவருக்கு தொல்லைகள், துன்பங்கள் வருவது இயல்புதான். மக்கள் தீமையின் பக்கம் அழைத்துட்டு இருக்கிறவங்களும், தீமை செய்து கொண்டிருக்கிறவர்களும் நமக்கு இந்த தொந்தரவுகள், தொல்லைகளை கொடுப்பாங்க. இது இந்த உலகத்துல நடக்கக்கூடிய ஒன்றுதான். அல்லாஹ் யாருக்கு நேர் வழி காட்டினானோ அவங்க மட்டும்தான் நம்முடைய அழைப்பை என்ன செய்வாங்க? ஏற்றுக்கொள்வாங்க. ஏற்காதவங்க நம்மிடம் குறுக்க வருவாங்க, நம்மை திட்டுவாங்க, அல்லது நம்முடைய தாவாவை, நம்முடைய அழைப்பு பணியை முடக்க பார்ப்பார்கள். அல்லாஹ் தன்னுடைய நபியை நோக்கி இப்படி சொல்லுகிறான். சூரா அல் அன்ஆம் 6வது சூராவுடைய 34வது ஆயத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், வலகத் குذிபத் ருசுலும் மின் கப்லிக் ஃபஸபரு அலா மா குذிபு வஊது ஹத்தா ஆதாஹும் நஸ்ருனா. நபியே, உங்களுக்கு முன்னர் ரசூல்மார்கள், தூதர்கள் பலர் அவர்கள் பொய்யர்கள் என்று தூற்றப்பட்டார்கள், ஏசப்பட்டார்கள். ஆனால் நம்முடைய உதவி அவர்களிடம் வரும் வரை பொய்யர்கள் என்று தாம் தூற்றப்பட்டதையும் தங்களுக்கு இழைக்கப்பட்ட துன்பங்களையும் பொறுமையுடன் அவர்கள் சகித்துக் கொண்டார்கள். அப்ப ரசூல்மார்கள், நபிமார்களுக்கே இது நடந்திருக்கு. அல்லாஹ்வுடைய படைப்பில் மிகச்சிறந்தவர்கள் யாரு? நபிமார்கள், ரசூல்மார்கள். அவங்களுக்கே இந்த நிலை இருந்திருக்குங்கும் போது நமக்கு இல்லாமல் இருக்குமா? இருக்கும். ஆனா அவங்க என்ன செய்தாங்க? அல்லாஹ்வுடைய உதவி வரும் வரைக்கும் பொறுமையோடு சகித்துக் கொண்டு அந்த துன்பங்களை தாங்கினாங்க. ஃபஸபரு, அவர்கள் பொறுத்து கொண்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப தொல்லைகளும் கஷ்டங்களும் கடுமையா ஆகும் போதெல்லாம் வெற்றி நெருங்கிடும் அப்படிங்கிறாங்க ஷேக் உஸைமீன். எது வரைக்கும் நம்ம பொறுமையா நம்ம சொன்ன சத்தியத்தில் நிலையா நிக்கிறோமோ அதுதான் துன்பங்களையும் கொடுக்கும். அதே நேரத்தில் அந்த துன்பத்திற்கு பிறகு வெற்றியையும் அல்லாஹு தஆலா கொடுப்பான். வெற்றி என்பது ஒரு தாயிக்கு, அழைப்பாளருக்கு அவர் வாழ்கின்ற காலத்திலேயே கிடைத்தாக வேண்டும் என்று அல்ல. உடனே அவர் வாழும் போதே அவருடைய தாவா மக்களிட ஏற்கப்படுவதும் அது ஒரு பெரிய நிஅமத். சிலது ஏற்கப்படாமலும் ஆகலாம். எத்தனை நபிமாருடைய நிலை என்ன? அவங்களுடைய
மக்கள் ஏற்றுக்கொள்ளாமலே போயிருக்கிறாங்க. நபிமார்கள் நிறைய பேர் இறந்திருக்கிறாங்களே, இறந்தவங்க அவங்களுக்கு கூட்டங்களே இல்லாம இருந்திருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அவங்களுக்கு காட்டிய ஒரு காட்சியை சொல்றாங்க. அப்படி நபிமார்களை எனக்கு அவருடைய சமூகங்கள் காட்டப்பட்டது, பெரும் கூட்டமாக ஒரு நபி காட்டப்பட்டது, ஒரு கூட்டம் காட்டப்பட்டது. அது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம். இன்னும் சில நபிமார்கள் சிறிய சிறிய கூட்டங்களாக காட்டப்பட்டாங்க. இன்னும் சிலர், அதாவது 10க்கு கம்மி, 1லேருந்து 9 வரைக்கும் உள்ள நம்பர்கள் இருக்குல்ல, அந்த எண்ணிக்கையில சிலருக்கு நபிமார்களுக்கு அவங்களுடைய மக்கள்னு பார்த்தா 2 பேர் 4 பேர் 5 பேர் இப்படிதான் இருந்தாங்க. இன்னும் சில நபிமார்களுக்கு யாரும் அந்த நபியை ஏற்றுக்கொள்ளவே இல்லை, தனியா தான் அந்த நபியை அல்லாஹ் காட்டணும். அப்ப என்ன, அந்த நபியை யாருமே ஏற்றுக்கலன்னு இல்லை, அந்த நபியுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்ட அவங்க சமுதாயத்தில் ஒருத்தர் கூட இல்லை. அப்புறம் ஒரு பெரிய கூட்டம் காட்டப்பட்டது, அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தார். அப்போ தாவா ஏற்கப்படுவதால் மட்டும் ஒருத்தர் சத்தியத்தை சொன்னாருன்னு ஆதாரமாயிடாது. அப்ப எத்தனை நபிமார்களுக்கு அந்த நிலை இருந்துதான் இருக்குது. அப்ப நாம் நமக்கான வெற்றிங்கிறது நாம் அந்த சத்தியத்துல உறுதியா இருந்ததுதான். அல்லாஹ் அந்த வெற்றியை இந்த உலகத்துல கொடுக்கலாம், அல்ல கொடுக்காமலும் மறுமையில நமக்கு அந்த வெற்றியை கொடுக்கலாம். பிரச்சாரத்துடைய பலனை ஒருத்தர் தானே பார்த்தாக வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சில நேரத்தில் நம்ம பார்க்கிற அந்த நம்முடைய தாவாவுடைய பலனை நேரடியா பார்க்க முடியாம இருக்கலாம். மக்களுக்கு நம்ம சொல்லுவோம், அவங்க ஏற்றுக்கொள்ளலன்னு நினைப்போம், அப்படி ஒரு நிலைமையாவும் இருக்கலாம். நம்ம கண்ணு முன்னாடி நடக்கல, ஆனா அல்லாஹ் நாடும் போது அது நடந்துடலாம். ஆமா, மாறாக ஒருத்தர் இறந்த பிறகு கூட அவருக்கான வெற்றி கிடைக்கலாம். அல்லாஹு தஆலா மக்களுடைய உள்ளங்கள்ல அவருடைய பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்கிற பக்குவத்தையும் இயல்பையும் பின்னர் கூட கொடுக்கலாம். இது அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்கும்போது நடந்துரும். அழைப்பாளர் ஒரு தாயி, அல்லாஹ்வுக்காக சத்தியத்தை எடுத்து சொல்கிறவர், பொறுமையை கடைபிடிக்கணும். எவ்வளவு சிரமங்கள் துன்பங்கள் வந்தாலும் தன்னுடைய பணியை விட்டு ஒதுங்கி விடக்கூடாது, பின்வாங்கிடக்கூடாது. சத்தியத்துல அசத்தியத்தோடு சமரசம் செய்திடக்கூடாது. புரியுதா? ஏன்னா பொறுமை உள்ளவர்கிட்ட தான் இந்த உறுதி இருக்கு. பொறுமை இல்லாதவர் என்ன செய்வாரு, அவரு சமரசம் பண்ணிக்குவாரு. ஒரு கட்டத்துல அசத்தியவாதிகள் அதிகமா மேலோங்கி இருக்கிறதுனால, இவருக்கு வரக்கூடிய தொல்லைகளை பொறுக்க முடியாதனால தன்னுடைய தாவாவுடைய பணியையே, அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கிற நன்மை ஏவக்கூடிய இந்த வேலையை அவர் விட்டுடலாம். இப்படிப்பட்ட நிலையை ஒருத்தர் அடைகிறாருன்னா அவர் பொறுமை இழந்துட்டார்னு அர்த்தம். இந்த துன்பங்களை கொண்டு அசத்தியவாதிகள் அவரை மிகைச்சிட்டாங்கன்னு அர்த்தம். எப்படி அடக்கிட்டாங்கன்னு அர்த்தம். பாத்தியா, இப்ப நம்ம இவ்வளவு தொல்லைகள் கொடுத்தோம்ல, இப்ப அமைதியா இருக்கானே, இப்ப வாய் திறக்கிறது இல்லையில அப்படின்னு அசத்தியவாதிகள் சந்தோஷமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அவங்களுடைய அசத்தியத்தை இன்னும் வேகமா பரப்ப ஆரம்பிப்பாங்க. அப்ப மக்கள் அல்லாஹ்வின் பாதை விட்டு இன்னும் அதிகமானவர்கள் வழிகெடுவார்கள். ஆகவே தாவாவில் ஈடுபடக்கூடியவர் பொறுமையை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். கொஞ்ச காலம் பொறுமையா இருக்கிறது, அப்புறம் பொறுமை விட்டுட்டு எல்லாம் விட்டுட்டு ஒதுங்கிடக்கூடாது அப்படின்னு ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹி தஆலா துன்பங்களை பொறுத்து கொள்கிற இந்த தன்மை ஒரு தாயிக்கு கட்டாயம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. அப்ப பொறுமை அப்படின்னு சொல்லும் போது இந்த உலகத்துல வரக்கூடிய துன்பங்களை பொறுத்து கொள்ளுதல் பொறுமையின் மிக முக்கியமான ஒரு அம்சம். இங்க ஒரு தாயி பொறுத்து கொள்றது இருக்குல்ல, இவர் அல்லாஹ்வுக்காக பொறுத்து கொள்றார். அல்லாஹ்வுக்காக அவனுக்கு கீழ்ப்படிய வேண்டுங்கிறதுக்காக மனதை கட்டுப்படுத்துகிறார். அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடாதுங்கிறதுக்காக மனதை கட்டுப்படுத்தி அதுல பொறுமை காக்கிறார். அதே மாதிரி துன்பங்கள் வரும்போது அல்லாஹ்வுடைய நாட்டம் விதியின்படிதான் இது வருதுங்கிறதுக்காக அவர் என்ன செய்கிறார், அதுல பொருந்திக் கொள்கிறார். அதிருப்தி அடைவதே இல்லை. அல்லாஹ்விடம் அவர் அதிருப்தி அடைய மாட்டார். இதுதான் பொறுமை அப்படிங்கிறாங்க.